இந்தியா போன்ற மிக பெரும் ஜனநாயக நாட்டில், மிக பெரும் மக்கள் தொகையை கொண்ட நாட்டில் கொரோனா வைரஸ் தாக்கம் என்பது ஆகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடே கொரோனாவை ஒழிக்க முடியாமல் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதுபோன்ற நிலைக்கு ஆளாகிவிடாமல் இருக்க கொரோனா ஒழிப்பில் இந்தியா தீவிரம் காட்டி வருகிறது. கொரோனாவுக்கு எதிரான யுத்தத்தில் நாடு தழுவிய அளவில் இரு மாநிலங்கள் கவனம் பெற்று வருகின்றன. அவைதான் கேரளாவும் ஒடிஷாவும். இரு மாநிலங்களிலும் மேற்கொள்ளப்படும் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் பாராட்டுகளை பெற்று வருகின்றன. கொரோனா பரவலை ஒடுக்குவதில் இரு மாநிலங்களும் முன்னேற்றம் காட்டி வருகின்றன. இதனால் கேரளாவிலும் ஒடிஷாவிலும் பெருந்தொற்றால் உயிரிழப்போர் எண்ணிக்கை குறைந்த அளவிலேயே இருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்களில் பாதிப்பும் குறைவு, உயிரிழப்பும் இல்லை. மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, கோவா, அருணாச்சல பிரதேசம், புதுச்சேரி மாநிலங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையே ஒற்றை படையில்தான் இருக்கிறது. ஆயினும் கேரளா, ஒடிஷாவின் செயல்பாடுகள் பாராட்டுக்குள்ளாகி இருக்கின்றன என்றால் அதற்கு முக்கிய காரணம் இவ்விரு மாநிலங்களின் செயல்பாடுகள்தான். முதலில் கேரளாவை பற்றி பார்க்கலாம். நாட்டிலேயே முதல் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது கேரளாவில்தான். கொரோனா என்ற வைரஸ் தாக்குதலை அச்சத்தோடு உலகமே உற்று நோக்கி கொண்டிருந்த தருணம், ஜனவரி 30ஆம் தேதி சீனாவில் இருந்து வந்த கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தை சேர்ந்த 20 வயது மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இந்தியாவின் முதல் கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு உள்ளான கேரள மாணவியின் உடன் வந்த 20 பேரும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். கொரோனா பாதிக்கப்பட்ட அந்த மாணவி திருச்சூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து பிப்ரவரி 22ஆம் தேதி வீடு திரும்பினார். ஆனாலும் அவர் மார்ச் 1ஆம் தேதி வரை வீட்டிலும் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டார். இது கேரள அரசின் முதல் நடவடிக்கை. குணமடைந்த மாணவியால் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லாத மாநிலமாக இருந்த கேரளாவிற்கு பேரிடி விழுந்தது பிப்ரவரி 28ஆம் தேதிதான். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டம் ராணி பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்னரே இத்தாலியில் இருந்து விமானம் மூலம் கொச்சி வந்தவர்கள் என்பதுதான் கேரளாவின் அடுத்த அதிர்ச்சி. ஒரு வாரம் இவர்களின் நடமாட்டமும் சந்தித்த நபர்களும் என கணக்கிட்ட போது அரசிற்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அந்த ஒரு வாரத்தில் திருமணம், ஆலய தரிசனம், கடைவீதிகளில் உலா என இத்தாலியில் இருந்து வந்தவர்களின் பயண திட்டம் தயாரிக்கப்பட்ட போது 3500 பேர் அந்த பட்டியலில் வர அவர்கள் அனைவரையும் மருத்துவ கண்காணிப்பில் வைத்தது கேரள அரசு. விமான நிலையங்களில் கட்டுப்பாடு, பத்தனம்திட்டா மாவட்டத்திற்கு சீல், காய்ச்சல், தலைவலி போன்ற கொரோனா அறிகுறி உள்ளவர்களுக்கு அழைப்பு, எர்ணாகுளம், கோட்டயம் மருத்துவக் கல்லூரிகளில் கொரோனா தனிப்பிரிவு துவக்கம் என பம்பரமாக சுழன்றது கேரள அரசு. இது 2வது நடவடிக்கை. அடுத்தது நோயின் தன்மை குறித்து நடந்த ஆலோசனை கூட்டத்தில் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளவர்களால் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு பற்றி ஆலோசிக்கப்பட்டு சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டன. சபரிமலை உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் விதிமுறைகள் வகுக்கப்பட்டன. எல்லை பகுதிகளில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டது. மருத்துவ கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் தொடங்கப்பட்டன. வாகன பரிசோதனைகளும் கொரோனா அறிகுறி பரிசோதனைகளும் ஆரம்பிக்கப்பட்டன. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் உஷார்படுத்தப்பட்டன. பொதுமக்களுக்கு கை கழுவுதலில் துவங்கி தனிமனித இடைவெளி குறித்து அறிவுறுத்தப்பட்டது. அரசு எதிர்பார்த்தபடி கொரோனா பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை மாநிலம் முழுக்க 237 ஆனது.
மருத்துவ கண்காணிப்பில் 32,000 பேர் வந்தனர். மார்ச் 20ஆம் தேதி யாருமே எதிர்பார்க்காத வகையில் கொரோனா நோய் தடுப்பிற்காக 20,000 கோடி ரூபாயை ஒதுக்கி பணிகளை தொடங்கியது கேரளா. சுற்றுலா தொழிலையே அதிகம் நம்பியிருக்கும் ஒரு மாநிலம் சுற்றுலாவில் ஆரம்பித்து சபரிமலை வரை அனைத்து வருமானங்களையும் இழந்த ஒரு நேரத்தில் மக்கள் நலனையும் ஆரோக்கியத்தையும் முன்னிறுத்தி 20,000 கோடி ரூபாயை ஒதுக்கி பணிகளை முடுக்கிவிட்டது. இந்த சமயத்தில் கேரளாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 327ஆக அதிகரித்து இந்திய அளவில் கொரோனா பாதிப்பில் முதல் இடத்தை நெருங்கியது. மருத்துவ கண்காணிப்பில் 2 லட்சம் பேர் வரை வந்தனர். ஆனாலும் அந்த எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து குணமடைந்து வீடு திரும்புவோர் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. கொரோனா பாதிப்பில் சிகிச்சை பெற்று வருவோரை விட குணமடைந்து வீடு திரும்பியோர் எண்ணிக்கை 2 மடங்கிற்கும் அதிகமாகி உள்ளது என்பதும் கவனிக்கத்தக்க விஷயம். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் கொரோனா தனிப்பிரிவை கேரள அரசு தொடங்கியது. கொரோனா வார்டில் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் என அனைவருக்கும் விலை உயர்ந்த கவச உடை வழங்கப்பட்டது. மருத்துவ குழுவினரின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இதன் மூலம் மருத்துவ குழுவினர் அச்சமின்றி களப்பணியாற்ற வழிவகுக்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் தனியார் மருத்துவமனைகள் அனைத்தையும் கட்டாயம் திறக்க உத்தரவிடப்பட்டது. தனியார் மருத்துவமனைகளில் இருந்து அன்றாடம் வரும் காய்ச்சல், இருமல், தலைவலி உள்ள நோயாளிகளின் பட்டியல் மாவட்ட சுகாதாரத்துறை மூலம் கேட்டு பெறப்பட்டது. அவர்கள் சுகாதாரத்துறையால் கண்காணிக்கப்பட்டனர். அரசு மருத்துவமனைக்கு வர பயந்து தனியார் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்கு சென்றவர்களில் கொரோனா அறிகுறிகள் தென்படுவோரை கண்டறிய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதிக அளவில் கொரோனா இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. அந்த வகையில் வாக்கின் சாம்பிள் கியாஸ்க் எனப்படும் தென்கொரியா நாட்டு மாடலில் எளிய முறையில் பாதுகாப்பாக இரத்த மாதிரிகள் எடுக்கும் முறை இந்தியாவிலேயே முதன்முறையாக எர்ணாகுளம் மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து அனைத்து மருத்துவமனைகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு முந்தைய பிளாஸ்மா முறை சிகிச்சையும் இந்தியாவிலேயே முதன்முறையாக கேரளாவில் அமல்படுத்தப்பட்டது. தற்போது வரை 19,000க்கும் அதிகமானோரிடம் இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு தொற்று உள்ளதா இல்லையா என தீர்மானிக்கப்பட்டது. தவிர மாநிலத்தின் அனைத்து ஊராட்சிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் கொரோனா தடுப்பு மற்றும் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டது. அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளின் வார்டு பகுதிகளில் வார்டு உறுப்பினர்களின் தலைமையில் கொரோனா ஒழிப்பு வார்டு கமிட்டிகள் உருவாக்கப்பட்டன. அதில் ஆளுங்கட்சியினர் மட்டுமின்றி அனைத்து கட்சியினர், தன்னார்வ அமைப்பினர் இணைக்கப்பட்டனர். இவர்கள் மூலம் வார்டு பகுதியில் கொரோனா அறிகுறிகள் உள்ளவர்கள், வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள், அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள், வெளிநாட்டில் இருந்து வந்து இங்குள்ள உறவினர்களை பார்த்து சென்றவர்கள், டில்லி மாநாட்டிற்கு சென்றவர்கள் என ஒவ்வொருவரும் அந்தந்த பகுதி உள்ளூர்வாசிகளால் பாரபட்சமின்றி அடையாளம் காட்டப்பட்டனர். அவர்கள் மாவட்ட சுகாதாரத்துறை மூலம் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டனர். விமான நிலையங்களில் வந்து இறங்கும் வெளிநாட்டவர் அங்கிருந்து நேரடியாக தனி வார்டுகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு 24 நாள் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டனர். 14 நாள்களில் முதல் இரத்த மாதிரி சோதனை, அடுத்த 14 நாள்களில் 2 இரத்த மாதிரி சோதனை என 3 இரத்த மாதிரி சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டன. இது தவிர ஆளுங்கட்சியின் அனைத்து அமைப்புகளும் அதன் வட்டம், ஒன்றியம், கிளை என அனைத்து பகுதியில் இருந்தும் முடுக்கிவிடப்பட்டன. அவர்கள் கட்சி பாகுபாடு இன்றி மற்ற கட்சியினர், அமைப்பினர், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், அனைத்து இளைஞர் அமைப்புகள் என அனைவரும் ஒன்றிணைந்து ஊராட்சியின் வார்டு பகுதியில் இருந்து கண்காணிப்பை துவக்கினர். பாதிக்கப்பட்டோருக்கு உணவு, மருத்துவம் உள்ளிட்ட இதர உதவிகள் மற்றும் சேவைகளும் இவர்கள் மூலமே வழங்கப்பட்டன. வீடு இல்லாதோர், பல்வேறு வர்த்தக நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள், ஆதரவற்ற வீதிகளில் சுற்றி வருவோர் ஊராட்சி வாரியாக கண்டறியப்பட்டு பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு உணவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதற்காக மாநிலம் முழுவதும் ஊராட்சி பகுதிகளில் 3 வேளை உணவளிக்கும் சமுதாய சமையலறைகள் துவக்கப்பட்டு தங்கும் இடத்திற்கே கொண்டு சென்று கொடுக்கும் முறை அமல்படுத்தப்பட்டது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச ரேஷன், அத்தியாவசிய பொருட்களின் தொகுப்பு, உதவித்தொகைகள் வழங்கப்பட்டன. அதிலும் 0 துவங்கி 9 இலக்க எண்களில் முடியும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு இலக்க எண்ணிற்கும் ஒரு நாளில் இலவச அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. நியாய விலை கடைகளில் கூட்டம் குறைந்து தனிமனித இடைவெளியும் கடைபிடிக்கப்பட்டது. காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. வாகன சோதனையில் துவங்கி தனிமனித சோதனை வரையிலும் கொரோனா அறிகுறி உள்ளோரையும்
தொற்று இருக்கலாம் என சந்தேகிப்போரையும் கட்டாயப்படுத்தி மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்துவது வரை காவல்துறைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக மத்திய அரசின் பொது முடக்கம் அமலாவதற்கு முன்பே கேரளாவில் மாநில அளவிலான முடக்கம் அமல்படுத்தப்பட்டது. போக்குவரத்து முடக்கப்பட்டது. மாவட்ட வாரியாக மக்கள் துண்டிக்கப்பட்டனர். அதற்கு பின்தான் மத்திய அரசின் ஒரு நாள் பொது முடக்கமும் அதற்கு பின் 21 நாள் பொது முடக்கமும் அமலுக்கு வந்தன. அரசின் நடவடிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் பொது முடக்கத்தில் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது. கேரளாவின் இந்த வெற்றிக்கு கூட்டு முயற்சியும் தனிமனித ஒழுங்கும் முக்கியமாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் பினராயி விஜயனோ சுகாதாரத்துறை அமைச்சர் ஷைலஜா டீச்சரோ செய்தியாளர்களை சந்திக்கும் போது மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல்துறையினர் என அனைவருக்குமான பாராட்டுகளையும் ஊக்குவிப்புகளையும் சொல்ல தவறுவதே இல்லை. அரசின் துரித நடவடிக்கை, அரசு இயந்திரத்தின் சுறுசுறுப்பு, மருத்துவத்துறையின் கடமை, பொதுமக்களின் ஒத்துழைப்பு, அவர்களின் சமூக அக்கறை, நோயின் தன்மை குறித்த புரிதல் எல்லாம் ஒன்றிணைந்து கேரளாவில் கொரோனா நோய் தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது, தொலைந்தும் வருகிறது. இருந்தாலும் அலட்சியமாக இருந்து விடாமல் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது கேரளா. கொரோனா யுத்தத்தில் ஒடிஷாவின் நிலை என்ன? எதனால் நாட்டின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்துள்ளது ஒடிஷா? சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நாலரை கோடி மக்கள் தொகை கொண்ட ஒடிஷாவில் பழங்குடியினர் எண்ணிக்கை பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது மிகவும் அதிகம். புவியியல் ரீதியாக மிக அதிக இயற்கை பேரிடர்களை சந்தித்து வரும் மாநிலம் என்றால் அது ஒடிஷா தான். மிக கனமழையும் ஊரையே சுழற்றிச் செல்லும் பெருவெள்ளமும் பருவமழை காலங்களில் மிக சர்வசாதாரணம். அப்படி பேரிடர்களை தொடர்ந்து எதிர்கொண்டு வருவதாலோ என்னவோ ஒடிஷா இந்த கொரோனா பேரிடரையும் அனாயசமாக கையாண்டு வருகிறது. மார்ச் 13ஆம் தேதி ஒடிஷாவிலும் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தலைமையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பேசப்பட்டன. அன்றைய தினமே ஒடிஷாவில் பேரிடர் சட்ட நடவடிக்கைகள் அமலுக்கு வந்துவிட்டன. வெளிநாடுகளில் இருந்து வருவோர் மூலமாகத்தான் கொரோனா பரவ அதிக வாய்ப்பு உள்ளதால் முதலில் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்களை அடையாளம் காண நினைத்த ஒடிஷா அரசு இதற்காக செயலி மற்றும் இணையதளத்தை உருவாக்கி அதில் பிப்ரவரிக்கு பிறகு ஒடிஷா வந்தவர்களை பதிவு செய்யுமாறு அறிவித்தது. வெறும் பெயர் பதிவில் எத்தனை பேர் ஆர்வம் காட்டிவிடப் போகிறார்கள்? அதனால் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் தங்கள் விவரங்களை பதிவு செய்து 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொண்டால் 15வது நாளில் 15,000 ரூபாய் ஊக்கத்தொகையை அறிவித்தது நவீன் பட்நாயக் அரசு. வெளிநாட்டில் இருந்து திரும்பி வந்த தனது சகோதரியின் விவரங்களை பட்நாயக் அதில் பதிவிட்டார். அவர் ஆரம்பித்த புள்ளி கோலமாக மாறியது. வெளிநாடுகளில் இருந்து திரும்பியவர்கள் தன்னார்வத்துடன் அதிக அளவில் பதிவு செய்ய தொடங்கினர். எந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் அதிக அளவு வெளிநாடு சென்று திரும்பியிருக்கிறார்கள் என்று அறிந்து அந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள், நகரங்களை பொது முடக்கத்திற்கு முன்பாகவே தனிமைப்படுத்தியது ஒடிஷா அரசு. நாடு தழுவிய பொது முடக்கம் ஆரம்பிக்கும் முன்பாகவே ஒடிஷா பொது முடக்கத்தை அறிவித்து செயல்படுத்த ஆரம்பித்து விட்டது. ତେଣୁ ଆପଣମାନେ ରାସ୍ତାକୁ ନ ବାହାରି ଘର ଭିତରେ ସପରିବାରେ ଖୁସିରେ ଏବଂ ସୁରକ୍ଷିତ ରୁହନ୍ତୁ ଏବଂ ଅନ୍ୟମାନଙ୍କୁ ସୁରକ୍ଷାରେ ରହିବାକୁ ଦିଅନ୍ତୁ.
ஒடிஷாவில் பொது முடக்கம் அமலுக்கு வந்தபோது அந்த மாநிலத்தில் யாருக்கும் கொரோனா இல்லை. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 4 மாதங்களுக்கான அரிசி, கட்டட தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகள், முதியோர் என எந்த தரப்பையும் ஒடிஷா அரசு விட்டு வைக்கவில்லை. அனைவருக்கும் நிதி உதவி, நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்த்தது. வேறு மாநிலங்களில் இருந்து ஒடிஷாவில் வேலை பார்ப்போரையும் அந்த மாநில அரசு கைவிட்டு விடவில்லை. 56,000க்கும் அதிகமான புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தங்கும் இடம், உணவு உள்ளிட்ட வசதிகளை அளித்து வருகிறது. உணவு இன்றி யாரும் சிரமப்படக்கூடாது என்பதற்காக கேரளாவை போலவே சமுதாய சமையலறைகளை செயல்படுத்தி வருகிறது. இவற்றின் மூலம் 3 வேளை உணவும் வழங்கப்படுகிறது. கேரளாவை போலவே உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாகவே அரசின் நிதியை கொண்டு சேர்ப்பது, நிவாரண உதவிகளை கொண்டு சேர்ப்பது, கொரோனா அறிகுறி உள்ளவர்களை கண்டறிவது என ஒடிஷா அடிக்கட்டமைப்பு வரையிலான மக்களை அணுகியது. அதேபோல ஏப்ரல் 14க்கு பிறகு பொது முடக்கம் நீடிக்குமா நீடிக்காதா என்ற கேள்விகள் எழுந்தபோது எந்த தயக்கமும் இல்லாமல் பொது முடக்கத்தை ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நீட்டித்தார் நவீன் பட்நாயக். மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் அச்சமின்றி பணியாற்றும் சூழலை உருவாக்கியுள்ளது ஒடிஷா அரசு. கிராமங்கள், நகரங்களில் மருத்துவ வசதிகள் தடையின்றி கிடைக்கும் நிலையால் அனைவருக்குமான சிகிச்சை உறுதி செய்யப்பட்டது. முன்கள வீரர்களாக கொரோனா எதிர்ப்பில் உயிரை பணயம் வைத்து உழைக்கும் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் இறக்க நேரிட்டால் அவர்கள் இராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்பது நவீன் பட்நாயக்கின் அறிவிப்பு. கொரோனா தடுப்பு பணியில் முக்கிய பங்காற்றி வரும் ஒடிஷாவுக்கும் கேரளாவுக்கும் உள்ள ஒற்றுமைகள் பல. கேரளாவும் ஒடிஷாவும் இயற்கை பேரிடர்களால் அடிக்கடி பாதிப்புக்குள்ளான வரலாறு கொண்டவை. கேரளாவை விட ஒடிஷா மிக அதிக இயற்கை பேரிடர்களை சந்தித்துள்ளது. இதனால் பேரிடர் நேரத்தில் மக்களை எச்சரிக்கவும் அவர்களுக்கு அனைத்து உதவிகளும் சென்று சேரும் வகையிலான கட்டமைப்பும் இரு மாநிலங்களிலும் முக்கியமாக இருக்கின்றன. உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் மாநிலத்தின் மூலை முடுக்கெல்லாம் உள்ள நிலவரத்தை அறிந்து கொள்வதோடு அங்கு அரசின் உதவிகளும் கிடைக்கச் செய்வதில் இரு மாநிலங்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மக்களின் ஒத்துழைப்பு. அரசு அறிவித்தால் அதனை அப்படியே பின்பற்றும் ஒழுங்கு இந்த 2 மாநிலங்களிலும் கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணமாக சொல்லலாம். இதே நிலை நீடித்தால் இவ்விரு மாநிலங்களும் கொரோனாவுக்கு எதிரான யுத்தத்தில் தங்கள் குறிக்கோளை விரைவில் எட்ட வாய்ப்புள்ளது. Please follow lockdown. Please stay home. Stay home. Stay safe. Stay home. Stay safe.